இந்த காணொளி மன நிம்மதியை தொலைத்தவர்கள், மன அமைதியை தேடுபவர்கள் இவர்களுக்காக இந்த காணொளி பதிவு செய்யப்படுகின்றது. வாழ்க்கையில் என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தால், ஒரு கட்டத்தில் மன நிம்மதி தான் அவசியம். குழந்தைகளாக இருந்த பொழுது இருந்த அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த சிரிப்பு வளர வளர தொலைந்து போய்விட்டது. அந்த தொலைந்து போன நிம்மதி, அமைதி அது மீண்டும் பெற வேண்டும். அதற்குத்தான் ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்த நாங்கள் இடைக்கு தொலைத்து போட்டு வேறு விஷயத்தை சேர்த்து கொண்டோம். அதனால் நிம்மதி இழந்தோம், அமைதி இழந்தோம். மீண்டும் அந்த அமைதியை தேட வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சில வேளைகளில் இந்த சதுரங்க வேட்டை என்ற படம் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான படம் சதுரங்க வேட்டை, ஒரு சுவாரஸ்யமான படமும் கூட. இந்த படத்தினுடைய சாராம்சம் இதுதான்: எப்படி தப்பான முறையில் பணம் சம்பாதிக்கலாம் என்பதனுடைய எடுத்துக்காட்டு அந்த படம். தப்பாக மற்றவர்களை ஏமாற்றி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி அந்த படத்தினுடைய முக்கால்வாசி பகுதியும் அப்படித்தான் போகின்றது. மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது, இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்று சம்பாதித்து காட்டுகின்றார்கள். அந்த படத்துக்கு பின்னாலே அவர்கள் துரத்தி கொண்டு போகின்றார்கள். அந்த படத்தினுடைய கடைசி பக்கத்தை பார்த்தீங்கன்றால், ஒரு கட்டத்தில் அவன் மூட்டையாக தப்பாக சம்பாதித்த பணமெல்லாம் வச்சிருப்பான். ஆனால் அவன் செய்த அந்த தப்பான விஷயம், தப்பாக ஏமாற்றப்பட்ட மனிதர்கள், தப்பான விஷயம் அவனை துரத்தத் தொடங்குகிறது. அவனையும் துரத்துகிறது, அவனை சேர்ந்த குடும்பத்தையும் துரத்துகின்றது. அவனும் அங்கே இங்கே என்று சொல்லி ஓடி ஒளிகின்றான். எங்கு போனாலும் இந்த நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு பயந்து கொண்டு அவன் ஓடி ஒளிகின்றான். ஏனென்று சொன்னால், இப்போ தப்பாக சேர்த்த பணம் நிறையவே இருக்கிறது. அந்த பணத்தையும் கொண்டு ஓடி ஒளிந்து, என்னால் அவனை துரத்துகின்றது பிரச்சனை, துன்பம் துரத்துகின்றது. நிம்மதி ஒரு கட்டத்தில் அவன் நிம்மதி வேணும்னு சொல்லுகின்றான். அந்த கடைசி கட்டம் என்ன? அவன் அந்த பணத்தை எடுத்து அப்படி தூக்கி வீசி எறிகிறான், காத்தோடு காத்தா. எனக்கு இது வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம் என்று வீசி எறிஞ்சு விடுறான். எனக்கு நிம்மதி போதும். ஏனென்று சொன்னால், முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும். முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும். நாங்கள் முன்னுக்கு என்ன செய்தோமோ அதை நாங்கள் அறுவடை செய்தோம். இதை நாங்கள் விதைச்சோமோ அதை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். இது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. யாரும் அதற்கு விதி விலக்கல்ல. எதை நாங்கள் விதைக்கமோ அதைத்தான் அறுக்க வேண்டும். கொஞ்சம் கூடவும் அறுக்க வேண்டி இருக்கும். அதனால தான் ஏதோ ஒன்றுக்காக வேண்டி நம்ம வளரும் பொழுது அமைதியை, நிம்மதியை இழந்திருப்போம். ஒரு கட்டத்தில் திரும்பவும் அந்த அமைதி, நிம்மதி நமக்கு தேவை என்று சொல்லி வரும், தேவை இருக்கிறது. ஆகவே அந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஒரு பக்கத்தில் ஒதுக்கி விடலாம். ரெண்டாவது விஷயம், வாழ்க்கையில் நம்முடைய சக்திக்கு அப்பாலேயும் சில விஷயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை நோக்கி வரும். விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரும். அப்படி நம்மை நோக்கி வர்ற நேரத்தில் கூட எப்படி சந்தோஷமாக இருப்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. அது எப்படி விளங்கப்படுத்தலாம்னு சொன்னால், ஒரு சூறாவளி அடிக்கிறது அல்லது ஒரு பெரும் மழை பெய்கிறது. நம்முடைய வீடு சில நேரங்களில் உடைந்து போகலாம் சூறாவளியில்.
அல்லது போனால் பெருங்காற்றடிக்கிற பொழுது ஒழுக்கு வரலாம், மழை பெய்கின்ற பொழுது ஒழுக்கு வரலாம். இதெல்லாமே நாங்கள் தேடி போகாவிட்டாலும் நம்மளை அது தேடி வருகின்றது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் தேடி வரும். ஏதோ விதத்தில் அது வேலைத்தளமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ரோட்டாக இருக்கலாம், இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம். ஏதோ விதத்தில் பிரச்சனை நம்மளை தேடி வரும். எல்லாருக்கும் இருக்கின்றது. வீட்டுக்கு வீடு வாசல் படி. எந்த ஒரு வீடு எடுத்தாலும் அதுக்கு ஒரு வாசல் படி கட்டாயம். மனுஷன் வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை ஒரு வடிவத்தில் இருக்கிறது. எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது என்றொரு கேள்வி இருக்கிறது. அதனால தான் பல பேர் இந்த நிம்மதியை தேடி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது தியான மண்டபங்களை தேடி போகின்றவர்கள் இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் போய் தியானம் செய்து குருக்களுடைய ஆலோசனை பெற்று நிம்மதியை பெறலாம் என்று சொல்லியும் சொல்லுகின்றார்கள். இந்த அடிப்படை என்ன? வீட்டில் எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்காது. நிம்மதி எப்படி பெறலாம் என்றது அந்த கேள்வி. அதற்குத்தான் இந்த ஒரு கதை, இந்த புத்த மதத்தில் இருக்கின்ற ஒரு கதை. இப்படி நிம்மதியை தொலைத்த, அமைதியை தொலைத்த ஒருவர் புத்த மடத்துக்கு செல்லுகின்றார், இந்த நிம்மதியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக. பல நாட்கள் அங்கே இருந்து அவர் தவம் செய்கின்றார். அங்கே சொல்லப்பட்ட அறிவுறுத்தலின்படி அவர் தவம் செய்கின்றார். பல நாட்கள் தவம் செய்த பிற்பாடு அவருக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு புரிந்துணர்வு வந்தது. முன்பையை விட வாழ்க்கை மிகவும் உயர்வாக அவருக்கு தெரிந்தது. வாழ்க்கை மிகவும் பலமாக அவருக்கு தெரிந்தது. வாழ்க்கை இலகுவாக மாறியது. இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவுபடுகின்றது என்பதையும் அவர் உணர்ந்தார். என்ன குறைவுபடுகின்றது என்று பார்த்தால், இந்த அமைதி, மன நிம்மதி என்பது குறைவுபடுகின்றது. அதனால தான் அவர் அந்த மடத்தை விட்டு தியானத்தை முடித்து திரும்புகிற காலகட்டத்தில் அந்த மடத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார், போகின்ற காலம் வந்துவிட்டது, நீ யாராவது இருக்கின்ற முனிவர் அல்ல குருக்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் கலைத்து விட்டு போகலாம் என்று அவர் சொல்லுகின்றார். இவரும் அதை ஆமோதித்து சம்மதித்து அங்கே இருந்த ஒரு குருவோடு அவர் கதைக்கின்றார். அந்த குருவிடம் இந்த நபர் ஒரு கேள்வி கேட்கின்றார், நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, மன அமைதியாக இருக்கிறீங்களா என்று இந்த நபர் அந்த குருவை பார்த்து கேட்கின்றார். ஏனென்றால் இவருக்கு அந்த சந்தோஷம் இல்லை. மிச்சம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார் தவத்தில், ஆனால் மன அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லையே. அப்போ இந்த குருவை கேட்டு பார்ப்போம், இவருக்கு அந்த நிம்மதி அமைதி இருக்கா என்று கேட்டு பார்ப்போம் என்று குருவை பார்த்து கேட்கின்றார். அப்போ அந்த குரு கேட்கின்றார், எல்லா விஷயத்திலும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கின்றார். இவரும் ஆமாம், எல்லா வேளைகளிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், நான் எல்லா நேரங்களிலையும் சந்தோஷமாக இருக்கின்றேன், நிம்மதியாக இருக்கின்றேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்னு சொன்னால், என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் அதை நான் ஆம் என்று மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சிக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ஆம் என்ற வார்த்தை. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நான் ஆம் என்று மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். அதாவது எதையும் நான் எதிர்த்தது கிடையாது. ஆம் என்று ஏற்றுக்கொள்கிற பொழுது அது மன சந்தோஷி. நாம் எதிர்க்க வெளிக்கிட்டோம் என்று சொன்னால் அது எங்களுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். இதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியாக இருக்கின்றது
மன அமைதியாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த குரு சொன்னார். பல நாட்கள் தவம் செய்து கிடைக்காத அந்த ஒரே கேள்விக்கான ஆன்சரை, பதிலை வீட்டுக்கு செல்லுகின்ற கடைசி நேரத்தில் அந்த குரு சொல்லுகின்ற பொழுது அந்த நபர் முழுமையாக விடுதலை பெற்று ஒரு முதிர்ச்சி பெற்ற, ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற்ற மனிதன், முக்தி அடைந்த மனிதனாக அவன் அந்த மடத்தை விட்டு வெளியேறுகின்றான். இந்த கடைசி தத்துவம் என்ன தத்துவம்? ஆம், என்ன நடந்தாலும் ஆம் என்று ஏற்றுக்கொள்வது. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் முக்தி அடைந்தான். அப்படி ஒரு கதை இருக்கின்றது. இப்போ நம்ம ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படி பார்த்தால், நாம் பல நேரங்களில் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான முறையில் நடக்க வேணும் என்று பார்ப்போம். எங்களுக்கு விருப்பமான முறையில் எதுவும் நடக்க இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் குறை கூறுவோம், முறையிடுவோம், எதிர்ப்போம். எங்களுக்கு விருப்பமான முறையில் பல விஷயம் நடந்தால் நமக்கு முற்றாகவே நிம்மதி போய்விடும். எங்களுக்கு விருப்பமான பல விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆம் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை வளர்த்திட்டோம் என்றால் அதற்கு பின்னாலேயே கடவுளுடைய ஒரு திட்டமும் இருக்கும். நாம் நினைக்கிறது தான் நடக்க வேணும், அப்போ தான் நமக்கு நிம்மதி என்று சொன்னால் கடவுளுடைய திட்டம் எங்கே இருக்கும்? திட்டம் தெரியாது. எது நடந்தாலும் நன்மைக்கு என்று சொல்லி பாருங்கள். அதுக்குள்ள உண்மையிலேயே எது நடந்தாலும் நன்மை இருக்கும், கடவுளுடைய திட்டமும் இருக்கும். இந்த மந்திரம், இந்த இரகசியம், இதை வாழ்க்கையில் புரிந்து கொண்டவர்கள், இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கின்றவர்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கின்றார்கள். உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கலாம், மனிதர்கள் வரலாம் போகலாம், நிகழ்வுகள் நல்லது கெட்டது நடக்கலாம். மனம் பக்குவப்பட்டு விட்டால் நல்லது கெட்டது என்பது கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது அனுபவம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்ன? இந்த காணொலியில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணுமோ, நிம்மதியாக இருக்கணுமோ, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை உருவாக்கி விட்டோம்னு சொன்னால் எப்பொழுதுமே வாழ்க்கை சந்தோஷம்தான், எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமை தான். அந்த இரகசியம், அந்த தத்துவத்தை நம்ம கற்றுக்கொண்டாலே பெரிய விஷயம். அதுதான் முக்தி, அதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஞானமாக இருக்கும். ஆகவே தான் நிம்மதியை தொலைத்திருந்தால், அமைதியை தொலைத்திருந்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். இது ஆயுர்வேத மருந்து போல கொஞ்ச நாள் எடுக்கும் பழக. ஆனால் நிரந்தர அமைதியை, நிரந்தர மகிழ்ச்சியை இந்த மந்திரம் கொடுக்கும். ஆம் அல்லது எல்லாம் நன்மைக்கே என்ற மந்திரம். நன்றி.